Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز إنك لعلى خلق عظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஒரு புனிதமான மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மஜ்லிஸை பார்க்கும்போது சர்க்கார் நாயகத்தின் ஜமாத் ஷா சர்க்காரின் ஆன்மீக முரீதீன்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக உள்ளூர் வாசிகள் மிக மிக குறைவாக தென்படுகின்றார்கள். சர்க்கார் ஜமாத் ஷா நாயகம் அவர்கள் கடந்த 30-40 வருஷத்துக்கு முன்பு இந்த ஏரியாக்கள் எல்லாம் அதற்கு பின்பு உருவான புதிய ஏரியா. இந்த ஊரின் மத்திய பகுதியில் அவர்களுடைய வீடு இருந்தது. பழைய முரீதீன்களுக்கு அந்த இடம் தெரியும். இந்த தரீகாவிற்காக அவர்கள் செய்த தியாகம் கொஞ்ச நஞ்சமல்ல, மிகப்பெரிய தியாகத்தை அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த தரீகாவிற்காக அவர்கள் செய்த தியாகம், பொறுமை, அவர்களுடைய சொல் செயல்கள் எல்லாம் சாமானியமாக நாம் லேசாக கருதிவிட முடியாது. நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற போது சர்க்கார் நாயகம் அவர்கள் இந்த தரீகாவிற்காக மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். ஊர் 2 பட்டுச்சு. தரீகாவுடைய ஜமாத் 1, தரீகாவிற்கு ஆப்போசிட் 1. மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை. எப்படி என்று சொன்னால், தரீகாக்காரர்கள் தண்ணி கொடுக்காதில்லை. ஊர் தண்ணி பைப்பில் முனிசிபாலிட்டி தண்ணி மாதிரி ஊர் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தண்ணீர் இல்லை, கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் யாரை மூத்த போனால் கபூர்ஸ்தானில் ஊர் கபூர்ஸ்தானில் இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா நல்லா சும்மா வருவாங்க. உங்கள் ஊர் தண்ணி எங்களுக்கு வேணாம், நாங்கள் சொந்தமாக போர் போட்டு நான் குடிச்சுப்போம். மூத்தா பானா கபூர்ஸ்தானோட இல்லை. அல்லா பார்த்தா 12 வருஷம் யாருமே மூத்தா போல, தரீகாக்காரங்க யாரும் மூத்தா போல. அல்லா காப்பா எல்லாம் அவனும் ஆப்போசிட் பார்ட்டி மூத்தா போய்க்கிறது. அவனும் பேசிக்கிட்டாங்க. என்ன அது, ஒரு நாள் கூட அவங்க இந்த மூத்தா போல தரீகாக்காரங்க நம்ம அடிக்கடி போயிட்டே இருக்கோம். என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அல்லா வச்சிருந்தான். இது அவங்களுடைய துவா. ஒரே ஒரு குழந்தை ஜமாத் ஷா சர்க்காருக்கு கடைசியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது வயிற்றிலே இறந்த பிறந்ததுனால ஒரு கொள்ளையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆக அல்லாஹ் எப்படிப்பட்ட வேலையை அவங்க செய்ய வச்சு அவங்க எப்படி அல்லாஹ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். யார் யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்காக தரீக்கத்திற்காக தியாகம் செய்தார்களோ
அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றினான். யார் யாரெல்லாம் துள்ளி குதித்தார்களோ அவர்களை எல்லாம் மண்டை போட வச்சுட்டான். எல்லாம் போயிட்டான். அப்படி அல்லாஹ் ஜெய்ஷானவத்தால நம்முடைய இந்த தரீகாவை அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ்வுடைய புதல். நம்ம ஒன்றும் பெருமையாக பேசுறதுக்கு இல்லை. அல்லாஹ் எதை செய்கிறேன்னு நானோ அதை செய்யலாம். நாம் பார்க்குற பெரும்பாலும் வலிமார்கள், தரிக்கத்தில் உள்ள ஷேகுமார்கள், நம்ம பேரை பார்க்குறோம். உடல் நலக்குறைவாக, உடல் உபாதை உள்ளவர்களாக, நோயாளிகளாக இருப்பதை பார்க்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத். நோய் இல்லாதவங்க யாரும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. மூமினான ஒரு தக்குவாதாரிக்கு அல்லாஹ் ஜல்லிஷானவத்தாலா 3 நாளைக்கு மேலே நிம்மதியாக வச்சிருக்க மாட்டான். திடீர்னு ஒரு கால் ஒரு முள்ளு குத்தம், திடீர்னு கை இடிக்கும், கால் இடிக்கும், திடீர்னு யாராச்சும் நம்மளை பற்றி கோவம் வர்ற மாதிரி பேசுவான், சம்பந்தமே இல்லாதவன் நம்மளை திட்டுவான். இப்படி ஏதாச்சும் மனசுக்கு ஒரு சங்கட்டமான ஒரு நிலையை அல்லாஹ் மோமின்களுக்கு உருவாக்குவான். எனக்கு ஒன்றுமே வரலங்க, வியாதி எனக்கு வந்ததே இல்லைங்க, ஜுரம் வந்ததில்லை, தலைவலி வந்ததில்லை, காய்ச்சல் வந்ததில்லை, அங்கே தான் இருக்கு விஷமே. எல்லாம் ஒரேடியை சேர்த்து பிடிச்சி இழுத்துவோம். செய்துனா ஹதரத் அபுல் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேச செல்வர், ரொம்ப உயர்வான நல்ல சாலிகான மனிதன். அவங்ககிட்ட அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, என்னங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நீங்கள் அவளை போய் விசாரிச்சிங்களா? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் விசாரிக்காமல் நீங்கள் வாங்க போகிறீங்க, நீங்கள் போகிறீங்க, வரீங்க போகிறீங்க, அது நல்லா இருக்காது. நாளைக்கு அவனுக்கு உடல்ல சீராகி வந்தாருன்னா உங்களுக்கு கோச்சிக்க மாட்டாரா? என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போது இவங்களுக்கு மனசில் ஒரு வருத்தம் வந்துச்சு. என்ன வருத்தம்? ஏன் நமக்கு கால் கேட்காது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்ம என்ன பதில் சொல்கிறது நமக்கு தெரியாது. உடல்நலம் சரியில்லாதவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி உடல் நலத்தை விசாரிக்க முடியும்? எனவே சொந்தமாக தானே வச்சுக்கிட்டாங்க. என்ன பெரிய விஷயம், போய் நம்ம அவங்கள்ட்ட விசாரிப்போம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கேன், பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக என்ன மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு கேட்போம், அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். மூணாவது கேள்வி, எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னு கேட்போம். அவர் டாக்டர் பேரை சொல்லுவார், ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்லுவார். இதான் இதுக்கு சொந்தமாக பதில், கேள்வியை பதிலை தானாக தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நோயாளியை போய் சந்திப்பதற்காக முல்லா நசருத்தீன் என்ற இறைநேச செல்வர் தான் நான் சொல்கிற ஆள் போனான். போய் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உடல்நலம் ரொம்ப மோசமாகி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆஹா, பரவாயில்லையே, நல்லா அவங்களுக்கு ரொம்ப அருள் கொடுத்துருக்கான், நல்லா இருப்பீங்க, இங்கே கஷ்டப்பட்டாலும் அங்கே போய் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நோயாளி இவங்களை பார்த்து சொன்னாரு, நீலாம் மனுஷனாக யார் நீங்க எவ்வளோ சொன்னது, முட்டாள்களா, இவரை அனுப்பி அழைச்சிட்டு வந்திருக்காங்க நோய் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. அடுத்த கேள்வி, என்ன மருந்து சாப்பிடுறீங்க? விஷத்தை தான் சாப்பிட்டு ரொம்ப நல்ல மருந்தாதே சாப்பிடுங்க. ரொம்ப மருந்து நொந்து போய் அடிக்கிற மாதிரி வந்துட்டார் படுத்து நோயாளி.
மூணாவது கேள்வி கேட்டாலுமே டாக்டர் யாருங்க? எந்த டாக்டர்? யமந்த டாக்டர், இஸ்ராயல். ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஆச்சு, அவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. அவர்கிட்டயே பாருங்க, நல்லா படிக்கும். சீக்கிரம் இருந்தால் ஷிஃபா ஆகுதுவா, நீங்கள் மேலே போயிடுவோம் அப்படின்னாரு மல்லான சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் முல்லா நஸ்ருத்தீன் அழகாக பொருளோடு பேசுவார்கள். மக்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை சொல்லி தமாஷோடு சேர்த்து சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பார்கள். அப்போ இறைநேச செல்வர்கள் அதிகமாக உடல்நலன் குறைவாக ஏதாக்கிலும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வகையில் நம்ம சர்க்காரம் பையன் கடைசி நேரங்களில், கடைசி காலத்தில் அவங்க இன்னும் பல்லாண்டு வாழ்ந்திருக்க வேண்டிய ஸ்ரீதேவி அல்லாஹ் அவர்களை சீக்கிரமாக அழைத்து கொண்டான். எல்லாத்துக்கும் பெரும்பாலும் இப்போ உள்ள சீசன் மாதிரி இருக்கு டயபெட்டிஸ். எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அது இல்லாதவங்க அபூர்வம் எனக்கு. அதனால என்ன இவங்களுக்குலாம் போய் வியாதி வருது, ஷேக் தராங்க, இவங்களுக்குலாம் வியாதி வருமா? அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய முக்கத்தரு. நல்லா இருக்கவங்க திடீர்னு மூத்தா போயிடுறாங்க. வியாதி அவங்களுக்கு அல்லா ஷிஃபா கொடுத்து ரொம்ப நாள் வாழ வைக்கிறான். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் யாருக்கு எதை நாடுகின்றானோ அதை அவன் கொடுத்து கௌரவிப்பான். உலகில் கஷ்டப்பட்டால் மறுவுலக வாழ்க்கை எல்லாம் சீதேவித்தனமாக சிறப்பாக ஆக்கி வைப்பான். எனக்கு பின்னால் சஜாதாக்கள், ஹலீஃபாக்கள், ஆலிம்கள் மக்கள் நிறைய புது புது கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு இடையூறாக இல்லாமல் என்னுடைய இந்த சிறிய மொழியை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்து இறக்கணும்.